அவ்வாறு 3 முறை கட்டிப்பிடித்தார்கள் என்று நாங்கள் அதுக்கான விளக்கத்தை பார்க்கிறோம். எனவே இந்த வகையில் இது அறிவுடைய மார்க்கம் என்பதனை உணர்த்துவதற்காகத்தான் இக்ர என்ற சொற்பிரயோகத்தோடு வணங்குவீராக அல்லது ஷிர்கை விட்டு விடுவீராக, தௌஹீதை மேற்கொள்வீராக என்ற மார்க்க வசனங்கள் எதுவும் இல்லாமல், மதத்தோடு சம்பந்தப்பட்ட பிரயோகங்கள் எதுவும் இல்லாமல் அறிவோடு சம்பந்தப்பட்ட பிரயோகங்களை அல்லாஹ் பாவித்ததற்கான காரணம் மிக பெரும்பாலும் இதுவாகத்தான் இருக்க வேண்டும். அவ்வாறு இன்னும் ஒரு அம்சத்தையும் இந்த முதலாவது நாளோடு சேர்த்து நாங்கள் பார்க்கின்றோம். வஹி இந்த 5 வசனங்கள் இறங்கியதன் பிறகு நிறுத்தப்பட்டது. தொடர்ந்து வஹி இறங்கவில்லை. எவ்வளவு காலம் இறங்கவில்லை என்பது பற்றி பல அபிப்பிராயங்கள் சொல்லப்படுகின்றன. சிலர் அதனை 3 மாதம் என்று சொல்வார்கள், சிலர் 40 நாட்கள் என்று சொல்வார்கள், சிலர் 3 வருஷங்கள் என்று சொல்வார்கள், சிலர் 6 மாதங்கள் என்று சொல்வார்கள். எது எப்படி போனாலும் குறைந்தது ஒரு 6 மாத காலம் அல்லது 3 மாத காலம் வஹி நிறுத்தப்பட்டிருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட வஹி நிறுத்தப்பட்டதன் பிறகு மிகவும் மனவேதனை அடைந்து திருப்பி திருப்பி அந்த மலைக்கு ஏறி இந்த ஹிரா குகை இருந்த பக்கமாக போய் திரும்பவும் கீழே வருவார்கள், திரும்பவும் போவார். இப்படியே சுற்றி சுற்றி இருந்தார். கிடைத்த வகை இடையே நின்று விட்டது. ஏன் அல்லாஹ் அவ்வாறு நிறுத்தினார்? அதுக்குரிய சகோதரர்களே, உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு ஒருவர், ஒரு குறிப்பிட்ட ஒரு அதிகாரி, மேல் அதிகாரி ஒரு பதவி தருவதாக சொல்கிறார், உறுதியளிக்கிறார், வாக்குறுதி அளிக்கிறார். ஆனால் உங்களுக்கு அதன் பிறகு அவரிடமிருந்து ஒரு கோலும் இல்லை, ஒரு கடிதமும் இல்லை, டெலிபோனும் இல்லை, எதுவும் கிடையாது. நீங்கள் எப்படி இருப்பீர்கள்? அடிக்கடி அவரோடு பேசுவதற்கும் அவரை பார்ப்பதற்கும் அவர் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றுவாரா என்று கேட்பதற்கும் அடிக்கடி முயற்சி செய்வீர்கள். முழுக்க இதே போன்றுதான் அல்லாஹ் தஆலா பதவியை கொடுத்து விட்டு அது பற்றி எதுவும் பேசாமல் 3 மாத காலம், சில வேளைகளில் சில ரிவாயத்தின்படி 6 மாத காலம் அப்படியே விட்டுவிட்டு எதுவும் பேசாது. அல்லாஹ் அதனூடாக என்ன சொல்ல வருகின்றார் என்றால், இந்த பதவி, அதாவது நபித்துவம் என்ற இந்த மிகப்பெரிய பதவியை நீங்கள் பெற்று அதனால் பெருமை அடைவதற்காக தரப்பட்டது அல்ல. மாற்றமாக நீங்கள் அந்த வஹி கிடைக்காமலே இனி போனாலும் கூட, அல்லாஹ் எதுவுமே பேசவில்லை, இந்த 6 மாத காலம் அல்லது 3 மாத காலம் எதுவுமே ரசூலுல்லாஹ்வோடு பேசவில்லை, எந்த தொடர்பையும் வைத்துக் கொள்ளவில்லை. ஒரு வகையான இருட்டிலேயே அல்லது தனிமையிலேயே ரசூலுல்லாஹ்வை அல்லாஹ் தஆலா விட்டு விட்டார் என்று எங்களுக்கு அது சம்பந்தமான ரிவாயத்துகள் சொல்லும். எனவே அல்லாஹ் என்ன சொல்ல வருகிறான் என்றால், நீங்கள் எனக்காக வந்து இருக்க வேண்டும், வஹீக்காக வேண்டிய, நபித்துவம் என்ற பதவிக்காக வேண்டிய, நீங்கள் எனக்காக வேண்டிய, ஏற்கனவே நீங்கள் வஹீ கிடைக்காத போது கூட வஹீயை நாடி நீங்கள் ஹிரா குகைக்கு வர வேண்டும். மாற்றமாக வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவதற்காக, இந்த மக்களுக்கு எவ்வாறு வழிகாட்டலாம் என்பது பற்றி சிந்திப்பதற்காக, இந்த உணர்வோடுதான் நீங்கள் அங்கே ஹிரா குகை வந்து 1 மாத காலம், 10 நாட்கள், 15 நாட்கள் என்று தங்கி செல்லும். இந்த நிகழ்வு, அல்லாஹ்வோடு கொள்ள விரும்புகின்ற இந்த நிகழ்வு உங்களிடம் தொடர்ந்து இருக்க வேண்டும். வஹீ வந்தாலும் வராவிட்டாலும் எந்த ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு பயிற்சியை கொடுப்பதற்காகத்தான் பதவியை கொடுத்தால் பெரும்பாலும் மனிதர்கள் பதவியிலேயே தங்கி விடுவது, பதவியை மோகித்து பதவியிலே இருந்து கொள்வது உண்டு, பதவி கொடுத்தவனை மறந்து. அந்த பின்னணியைத்தான் அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்க விரும்பினார் என்று நாங்கள் கருதுகிறோம். இந்த 2 பாடங்களை நாங்கள் அந்த முதலாவது நாளிலிருந்து, யௌமுல் வஹீ என்ற முதலாவது நாளிலிருந்து படித்துக் கொள்வோம். நாங்கள் இப்போது 2வது நாளை போகிறோம். 2வது நாள் யௌமுத் தாயிஃப், ரசூலுல்லாஹ் தாயிஃபுக்கு சென்ற நாள். முதலாவது தாயிஃபுக்கான ஹிஜ்ரத் ஹிஜ்ரி 10வது ஆண்டு நிகழ்ந்தது என்று நாங்கள் வரலாற்றை பார்க்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்காவில் பிரச்சாரம் செய்து, அது ஹிஜ்ரி, அதாவது நுபுவத்துக்கு பின் 9, 10வது ஆண்டுகள் வருகின்ற போது ஒரு வகையான இஸ்தம்பித நிலையை அடைந்து புதிதாக யாரும் இஸ்லாத்தை தழுவாத நிலைமைக்கு வந்தது. அது மாத்திரமல்லாமல் முழு மக்காவும் சேர்ந்து ரசூலுல்லாஹ்வையும்
அவரை ஈமான் கொண்டவர்களை பற்றியும் ஒரு பகிஷ்கரிப்பை நடாத்தியது. அவருடைய எந்த உறவையும் வைத்துக் கொள்வதில்லை, கல்யாண தொடர்போ வியாபார தொடர்போ எந்த தொடர்பும் வைத்துக் கொள்வதில்லை என்று ஒரு முடிவுக்கு வந்தார். அவ்வாறு முடிவுக்கு வந்து 3 வருட காலமாக எந்த தொடர்பையும் இல்லாமல் ஆக்கினார்கள். ரசூலுல்லாஹும் அவரை சேர்ந்தவர்களும் போய் ஷியாபு அபி தாலிப் என்ற ஒரு இடத்திலே போய் குழுமி அங்கே எல்லோருமாக இருந்து வாழ்ந்தார்கள் என்று நாங்கள் பார்த்தோம். 3 வருடங்கள் இருந்து முடிந்து அந்த பகிஷ்கரிப்பிலிருந்து வெளியே வருகின்ற போது ரசூலுல்லாஹுக்கு மிகவும் உதவியாக 2 பேர் மரணித்தார். ஒன்று ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, இரண்டாவது அபூ தாலிப் அவர். இந்த 2 பேரும் சில மாதங்களுக்கு இடையில் வெளியே வந்து 2 மாதங்களுக்கு இடையில் 2 பேருமே மரணித்து விட்டார். இப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் கஷ்டப்பட்டு போனார். ஏற்கனவே ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய படத்திலே வாழ்ந்தார்கள். அவரோட அபூ தாலிபுடைய பாதுகாப்பிலே வாழ்ந்தார். இந்த 2 பேரையும் இழந்ததன் பிறகு ரசூலுல்லாஹ்வுக்கு இந்த பாதுகாப்பு இல்லாமல் போனது. எனவே ஏற்கனவே ரசூலுல்லாஹ் மீது கொடுமைகள் இழைத்துக் கொண்டிருந்த காபிர்கள் மிகவும் கடுமையாக கொடுமைகளுக்கு தொடர்ந்தார். எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொன்னார்கள், அபூ தாலிப் மரணிக்கின்ற வரை நான் வெறுக்கத்தக்க வகையில் குறைஷிகள் என்னோடு நடந்து கொண்டது கிடையாது, என்னை தாக்கியது கிடையாது என்று சொன்னார். அபூ தாலிப் மரணிப்பதற்கு முன்னால் ரசூலுல்லாஹ்வோடு மோசமாக நடந்தாலும் மிக கடுமையாக குறைஷிகள் நடப்பதற்கு பயந்தார். ஆனால் அபூ தாலிப் மரணித்ததன் பிறகு மிக மோசமாக நடக்க தொடங்கினார்கள் என்று ரசூலுல்லாஹ்வே சொன்னார். எனவே இந்த அடிப்படையில் இனி மக்காவிலே பிரச்சாரம் செய்வது, மக்காவை தளமாக கொள்வது சாத்தியமானது அல்ல என்று கண்டு ரசூலுல்லாஹ் தாயிஃபுக்கு போனார். தாயிஃபுக்கு போய் தாயிஃபிலே 10 நாட்கள் தங்கியிருந்தார்கள். அந்த 10 நாட்களிலும் முக்கியமான தலைவர்களை சந்தித்து அவர்கள் பேசினார். அப்து யானை, மஸ்ஊத் இப்னு அம்ர், ஹபீப் இப்னு அம்ர் என்ற 3 முக்கியமான தாயிஃபுடைய தலைவர்களோடு பேசினார். ஆனால் தாயிஃபுடைய தலைவர்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த தூதை ஏற்றுக்கொள்ளவில்லை மட்டுமல்ல, மிக மோசமான வார்த்தைகளை அதற்கு பதிலாக சொல்லி பொதுமக்களையும் அடிமைகளையும் ஏறிவிட்டு, சாதாரண பொதுமக்களையும் அடிமைகளையும் ஏறிவிட்டு அடித்து துரத்தினார். சாதாரணமாக ஏசி மட்டுமல்ல, அடித்து துரத்தினார். ரசூலுல்லாஹோடு ஸைத் இப்னு ஹாரிஸா என்ற சஹாபி போயிருந்தார்கள். அவர்களால் முடிந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் அடித்தவற்றை அவர்கள் தாங்கிக் கொண்டார். அவருடைய தலையும் கூட நிறைய காயப்பட்டது என்று ரிவாயத்திலே வரும். அப்படி ரசூலுல்லாஹ்வை தொடர்ந்து அடித்து விரட்டி கொண்டே 3 மைல் தூரம் அடித்து விரட்டி கொண்டு வந்தார். ரசூலுல்லாஹ் ஏற்கனவே 60 மைல் நடந்துதான் தாயிஃப் போயிருந்தார். மக்காவுக்கு தாயிஃபுக்கு ஏறத்தாழ 60 மைல் நடந்துதான் அங்கே போயிருந்தார். திருப்பி வருகின்ற போதும் ஓடித்தான் வந்தார். 3 மைல் தூரத்துக்கு விரட்டி கொண்டே வந்தார்கள். வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷைபா அத்தபா என்ற ரபீஆவுடைய 2 மகன்களுடைய தோட்டத்திலே போய் நுழைந்தார். அதுவரையில் விரட்டி கொண்டே வந்தார். அவ்வாறு தோட்டத்தில் நுழைந்ததன் பிறகு காயங்களோடு ரத்தம் வடிய தோட்டத்திலே போய் உட்கார்கிறார்கள். ரபீஆவும் அந்த ரபீஆவுடைய பிள்ளைகள் ஷைபாவும் அத்தபாவும் இதனை கண்டு கொஞ்சம் பேரிச்ச பழங்களை கொஞ்சம் கிரேப்ஸை கொடுத்து அனுப்பி வைக்கிறார்கள், நீங்கள் சாப்பிடுங்கள் என்று சொல்லி. இந்த நிலை ஏற்படுகின்ற வரைக்கு ரசூலுல்லாஹ்வை அடித்து விரட்டி கொண்டே வந்தார். அப்போது ரசூலுல்லாஹ் அல்லாஹ்விடத்தில் ஒரு நீண்ட துஆவை செய்தார். அந்த துஆவின் ஒரு பகுதியை நாங்கள் இங்கே பார்க்கிறோம். அல்லாஹும்ம இலைக அஷ்கு தாஃப குவத், இறைவா உன்னிடத்திலேயே நான் என்னுடைய பலவீனத்தை முறையிடுகிறேன். என்னிடம் போதுமான அளவு வசதிகள் இல்லை என்பதனையும் நான் உன்னிடத்திலே முறையிடுகிறேன். எவ்வாறு தூதை எட்டி வைக்க வேண்டும் மக்களுக்கு, அதற்கான போதுமான வசதிகள் என்னிடமில்லை என்பதையும் உன்னிடத்திலே நான் முறையிடுகிறேன். மக்களிடம் நான் இழிவுபட்டு போயிருப்பதனையும் உன்னிடத்திலே நான் முறையிடுகிறேன். அதாவது நான் தூதை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் மக்களிடத்திலே கண்ணியம் உள்ளவனாக இருக்கு, நம்பிக்கையான மனிதன், உண்மை பேசக்கூடிய மனிதன், மிகவும் உயர்ந்த பண்பு கொண்டவர் என்று மக்களிடத்திலே உயர்ந்த அந்தஸ்து எனக்கு இருக்கு. ஆனால் இப்போது நான் மக்களிடத்திலே
இழிவுபட்டவனாக மாறி போய்விட்டேன். அடித்து விரட்டக்கூடிய நிலைக்குத்தான் நான் மாறிவிட்டேன். எனவே நான் அதனையும் உன்னிடத்திலே முறையிடுகிறேன். ஹவானி அருணாஸ் யா அர்ஹமர் ராஹிமீன், இரக்கம் கொண்டவர்கள் எல்லோருமே மிகவும் இரக்கம் கொண்டவனே. அந்த ரப்புல் முஸ்தகாஃபி, நீ பலவீனர்களின் இரட்சகன். இது பலமும் சக்தியும் ஆற்றலும் அதிகாரமும் நிறைந்தவர்களுக்கல்ல நீ நெருக்கமானவன், பலவீனர்களுடைய இரட்சகன் நீ. இலாமன் தக்கில்லுனி, நீ யாரிடம் என்னை சாட்டப் போகின்றாய்? இலா பஈதின் எத்தஜகம், தூர இருக்கின்ற தாய் பண்ற இந்த நாடு தூர இருக்கின்ற என்னை இவ்வாறு மோசமாக வரவைக்கின்றவர்களிடமா என்னை நீ சாட்டப் போகின்றாய்? அம் இலா அதுவின் மல்லத்துகு அம், அல்லது என்னுடைய காரியங்கள் அனைத்தும் யாருடைய கையில் இருக்கின்றதோ அந்த எதிரிகளிடத்திலே நீ என்னை சாட்டப் போகின்றார்களா? அதாவது மக்காவாசிகளிடத்திலே என்னை சாட்டப் போகின்றாயா என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் கடைசியாக சொன்னார்கள், இல்லம் யகுன் பிக அலைய கதபுன் ஃபலா உபாய், இந்த துன்பங்கள் கஷ்டங்கள் அடிதடி எல்லாமே நீ கோபப்பட்டதால் தான் எனக்கு வந்தது என்றிருந்தால் தான் எனக்கு பிரச்சனை. அப்படி இல்லாமல் என் மீது உனக்கு எந்த விதமான கோபமும் இல்லாவிட்டால் நான் இதனை பொருட்படுத்தவில்லை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நீண்ட பிரார்த்தனை செய்தார். இந்த பிரார்த்தனையில் நாங்கள் என்ன காணுகின்றோம் என்றால் ஒரே ஒரு விஷயத்தை தான் காணும், எப்படியாவது இந்த தூதை எட்டி வைத்து விட வேண்டும் என்பதைத்தான் காணும். யா அல்லாஹ், எனக்கு உங்களுடைய தூதை எத்தி வைப்பதற்கு போதுமான வசதி இல்லை, நான் பலவீனனாக இருக்கிறேன், மக்கள் என்னை இழிவாக நோக்குகிறார்கள், தூரத்தில் இருக்கோடத்திலும் போனால் மோசமாக வரவேற்கிறார்கள், நெருங்கியவர்களான மக்களிடத்திலே மக்காவாசிடத்திலே போனால் அவர்கள் எனக்கு எதிரிகளாக நிற்கிறார். இதுதான் என்னுடைய நிலைமை. என்னிடத்திலே தூதை கையில் தந்தாய், ஆனால் நிலைமை இதுதான். இதை நான் உன்னிடத்திலே முறையிடுகின்றேன். நீ பலவீனர்களுடைய இரட்சகன், நீ என் மீது கோபப்படாவிட்டால் பிரச்சனை எதுவும் கிடையாது, நான் எதனையும் பொருட்படுத்தவில்லை என்று இப்படி தூது பற்றித்தான் கவலைப்பட்டார்கள். அடிபட்டதை பற்றியது அவர்களுக்கு எதிராக பிரார்த்திப்போம் என்று ரசூலுல்லாஹ் யோசிக்கவில்லை. மாற்றமாக தூதை எத்தி வைக்க முடியுமா, அதற்கான வசதி இருக்கிறதுவா என்றுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலைப்பட்டார்கள் என்று இந்த துஆ எங்களுக்கு காட்டுகிறது. இந்த துஆவில் எங்குமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழு துஆவை நாங்கள் படித்து பார்த்தால் விளங்கும். எங்குமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை அடித்து விரட்டியவர்களை பற்றியோ அதனால் வந்த காயங்களை பற்றியோ எனவே அவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்பது பற்றியோ எதுவும் சொல்லாமல் விட்டிருப்பதனை நாங்கள் இங்கே காணலாம். இப்படி இருக்கும் போது அடுத்து நாங்கள் காணுகின்ற விஷயம் என்னவென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆவின் ஊடாக எங்களுக்கு படித்து தருகின்ற விஷயம் என்னவென்றால் ஒரு கொள்கையை, ஒரு சிந்தனையை, ஒரு மார்க்கத்தை மக்களுக்கு மத்தியிலே எத்தி வைக்க வேண்டுமாக இருந்தால் அதில் தியாகம் ஒரு பகுதி, அதில் துன்பப்படுவதும் வேதனைப்படுவதும் ஒரு பகுதி என்பதனைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல வருகிறார். மக்கள் கல்லால் அடித்து விரட்டுவார்கள், ஏசுவார்கள், பேசுவார்கள், துரத்துவார்கள், கல்லால் அடித்து காயப்படுத்துவார்கள். இது அந்த கொள்கையின் ஒரு பகுதி. கொள்கையை மக்களுக்கு மத்தியில் கொள்ள வேண்டுமாக இருந்தால் இந்த பிரச்சனையை தாங்குகின்ற சக்தியும் அவருக்கு இருக்க வேண்டும். மக்களால் வருகின்ற சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் அடிதடிகளையும் தாங்குகின்ற சக்தியும் அவருக்கு இருக்க வேண்டும். கொள்கையின் ஒரு பகுதியாக அவர் அதனை காண வேண்டும். நான் ஏற்படுத்த விரும்புகின்ற சமூக மாற்றத்தின் ஒரு பகுதியாக அதனை காண வேண்டும் என்பதனைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே மறைமுகமாக சொல்கிறார். அல்லது ஒரு அறிஞர் சொன்னது போன்று ரசூலுல்லாஹ் எங்களுக்கு சொன்னார்கள், சல்லு கமா ரஅய்துமூனி உஸல், நான் தொழுவது போன்று தொழுங்கள் என்று வாயினால் சொன்னார். இங்கு ரசூலுல்லாஹ் செயலினால் எங்களிடத்திலே சொல்கின்றார்கள், இஸ்பிரு கமா ரஅய்துமூனி அஸ்பிர், நான் பொறுமையாக இருப்பது போன்று நீங்களும் பொறுமையாக இருங்கள் என்று இங்கே ரசூலுல்லாஹ் செயலால் சொல்கிறார்கள், வாயால் சொல்லார்கள். இவ்வளவு தூரம் துன்பமும் கஷ்டமும் பட்டு அடிபட்டு 3 மைல் தூரம் ஓடி வந்து அங்கே வந்து உட்கார்ந்த ரசூலுல்லாஹ் கேட்ட துஆவை நாங்கள் பார்க்கின்ற போது அவருடைய கவலை எதுவாக இருந்தது? இந்த தூதை கொண்டு சேர்க்க வேண்டுமே, எனக்கு நெருக்கமாக இருப்பவர்களும் எதிரியாக இருக்கிறார்கள், தூரமாக போய் எத்து வைக்க வேண்டுமானால் அவர்கள் என்னை மிகவும் மோசமாக வரவேற்கிறார்கள்,
இப்போது நான் எப்படி தூதை எத்தி வைக்க முடியும் என்ற கவலைதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்தது என்று நாங்கள் பார்க்கிறோம். இந்த நிகழ்ச்சியோடு சேர்ந்த இன்னும் ஒரு பகுதியை பாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு வந்து உட்கார்கிறார்கள். நாங்கள் ஏற்கனவே சொன்ன அந்த ரபியாவுடைய பிள்ளைகள் ஷைபாவும் மத்தபாவும் கொஞ்சம் பழங்களை வைத்து அத்தாஸ் என்ற தன்னுடைய வேலைக்காரத்திலே பொறுத்து அந்த மனிதனுக்கு கொண்டு போய் கொடுங்கள் என்று கொடுக்கிறார். அத்தாஸ் எடுத்துக்கொண்டு ரசூலுல்லாஹ்விடத்திலே வந்து அந்த பழங்களை கொடுக்கிறார். ரசூலுல்லாஹ் ஒரு பழத்தை எடுத்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சாப்பிட்டார். அப்போது அத்தாஸுக்கு அது ஒரு ஆச்சரியமாக இருந்தது. அத்தாஸ் ரசூலுல்லாஹ்வுக்கு போன டிஸ்கஷனை பாருங்கள், எவ்வாறு பேசிக்கொண்டார்கள் பார். அத்தாஸ் அப்போது சொல்கிறார்கள், இந்த பகுதி மக்கள் சொல்லாத வார்த்தையை நீங்கள் சொன்னீர்கள். பிஸ்மில்லா என்ற வார்த்தையை இங்கிருக்கின்ற யாரும் பாவிப்பது, நீங்கள் அந்த வார்த்தையை பாவிக்கிறீர்கள், எனக்கு அது ஆச்சரியமாக இருக்கிறது. அப்போது ரசூலுல்லாஹ் பதில் சொன்னார்கள், நீர் எந்த நாட்டை சேர்ந்தவர்? ரசூலுல்லாஹ் கேட்டார்கள், நீ எந்த நாட்டை சேர்ந்தவர், உன்னுடைய மார்க்கம் என்னது இந்த அத்தாஸ் கேட்டார். அத்தாஸ் பதில் சொன்னார், நான் கிறிஸ்தவன், நெய்னவே என்ற நாட்டை சேர்ந்த, நெய்னவே என்பது இப்போது ஈராக்கில் இருக்கின்ற ஒரு பகுதி, அந்த பகுதியை நான் சேர்ந்தவன் என்று அத்தாஸ் பதில் சொன்னார். அப்போது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அந்த நல்லடியார் யூனுஸ் இப்னு மத்தாவின் நாட்டை சேர்ந்தவரானீர். யூனுஸ் இப்னு மத்தா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், அந்த யூனுஸ் இப்னு மத்தாவுடைய நாட்டை சேர்ந்தவரானீர்கள். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் நெய்னவே என்ற பகுதிக்கு நபியாக அனுப்பப்பட்டவர். இந்த அத்தாஸும் அந்த பகுதியை சேர்ந்தவர். அத்தாஸ் நான் அந்த பகுதியை சேர்ந்தவர் என்று சொன்ன போது ரசூலுல்லாஹ் கேட்டார்கள், நீங்கள் அந்த நல்லடியார் யூனுஸ் இப்னு மத்தாவின் பகுதியை நாட்டை சேர்ந்தவரா என்று கேட்டார். அப்போது அத்தாஸ் சொன்னார், யூனுஸ் இப்னு மத்தா பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும்? அத்தாஸ் திருப்பி ரசூலுல்லாஹ்வை கேட்டார்கள், யூனுஸ் இப்னு மத்தாவை பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்போது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அவர் எனது சகோதரர், அவர் எனது சகோதரர், அவர் நபியாக இருந்தார், அவரை போன்று நான் நபியாகவும் நானும் நபியாகும், எனவே நாங்கள் 2 பேரும் சகோதரர்கள் என்று. இன்னஹு அஹி இன்னஹு நபியுன் வான நபி, அவர் என்னுடைய சகோதரர், ஏனென்றால் அவரும் நபி நானும் நபி என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அத்தாஸ் ஈமான் கொண்டார். அத்தாஸ் அதனோடு ரசூலுல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு கலிமா சொல்லி ஈமான் கொண்டார் என்று வரலாறு சொன்னார். மதிப்புக்குரிய சகோதரர்களே, இந்த நிகழ்ச்சி எங்களுக்கு என்ன சொல்கிறது என்று நாங்கள் பார்த்தால், சாதாரணமாக சிந்தித்து பாருங்கள். ரசூலுல்லாஹ் 3 மைல் தூரம் கல்லால் அடி வாங்கியவாறு ஓடி வருகிறார். ஒருவாறு தப்பி இந்த ரபியாவுடைய தோட்டத்திலே வந்து நுழைக்கிறார். அடித்து விரட்டி கொண்டு வந்தவர்கள் இன்னொருவருடைய தோட்டம் என்பதன் காரணமாக திரும்பி சென்று விடுகிறார். இப்போது ரசூலுல்லாஹ் காலிலே செருப்பு முழுக்க ரத்தத்தால் நினைந்து, காலும் காயப்பட்டு, உடம்பும் காயப்பட்டு, மனசும் காயப்பட்டு உட்கார்ந்து இருக்கிறார். இப்போது ஒரு மனிதர் வந்து இப்படி கதைத்தால் என்ன பொறுமையோடு கதைக்க முடியும்? அவர் கேட்கிற கேள்விகளுக்கு அதை பதில் சொல்லி திருப்பி ரசூலுல்லாஹ் கேள்வி கேட்டு இப்படி திருப்பி பேசுவது எவ்வளவு தூரம் சாத்தியம்? கண்டிப்பாக அந்த கொடுத்த சாப்பாட்டை சாப்பிட்டு விட்டு இன்னொருவராக இருந்தால் பதில் சொல்லாமல் தான் இருந்திருப்பார். ஆனால் ரசூலுல்லாஹ் பொறுமையாக அந்த சின்ன மனிதருக்கு, அவர் ஒரு வேலைக்காரர், அவர் பெரிய ஒரு மனுஷர் அல்ல, எந்த சமூக செல்வாக்கு அங்கீகாரம் ஒன்றுமே இல்லாத ஒரு சாதாரணமான மனிதர். அவருக்கும் ரசூலுல்லாஹ் எப்படியாவது இந்த தூதை எத்தி வைக்க வேண்டும், அதற்கான ஒரு வழியைத்தான் பார்த்தார். நீங்க எந்த நாட்டை சேர்ந்தவர்கள்? நேனைவையை சேர்ந்தவர்கள் என்று சொன்ன உடனேயே யூனுஸ் இப்னு மத்தா நபியை இழுத்தார்கள். ரசூலுல்லாஹ் இழுத்து பேசினார். அதுதான் அந்த அத்தாஸ் ஈமான் கொள்வதற்கு காரணமாக அமைந்தது என்று நாங்கள். எனவே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதனூடாக எங்களுக்கு படித்து தருகின்ற ஒரு முக்கியமான பாடம் என்னவென்றால், எவ்வளவுதான் துன்பமும் கஷ்டமும் மனசிலும் உடம்பிலும் இருந்தால் தூதை சொல்வதற்கு கிடைக்கின்ற ஒரு சின்ன சந்தர்ப்பத்தை கூட விடக்கூடாது. டயர்டாக இருக்கின்ற போது யாராவது வந்து பேசினால் எங்களுக்கு கொஞ்சம் கவலையும் மாத்திரவுமாக இருக்கும். ஆனால் ரசூலுல்லாஹ் கல்லடிபட்டு கால்கள் ரத்தம் வடிய வடிய வந்து உட்கார்ந்து
ரெஸ்ட் எடுப்பதற்கு முன்னால் இந்த குறிப்பிட்ட மனிதர் வந்து பேசி ரசூலுல்லாஹ்வுக்கு அந்த மனிதரை பார்த்த உடனே தெரியும் இவர் ஒரு அடிமை, ஒரு வேலைக்காரன், இவர் இஸ்லாத்துக்கு வருவதனால் எனக்கு எதுவும் பெருசா கிடைக்க போவதில்லை என்று நினைக்க முடியும். ஆனால் ரசூலுல்லாஹ் அப்புறம் நினைக்க முடியும் இல்லை, அவரையும் இஸ்லாத்தில் சேர்ப்பதற்குத்தான் ரசூலுல்லாஹ் முனைந்தார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். மறுப்புக்குரிய சகோதரர்களே, இங்கு நாங்கள் விளங்குகின்ற ஒரு விஷயம் என்னவென்றால், சில வேளைகளில் கண்ணுக்கு எங்களுக்கு சமூகத்தில் இருக்கின்ற நிறைய பேர்கள் பண வசதி உள்ளவர்கள், அதிகாரத்தில் இருப்பவர்கள், பெரிய பட்டங்களை வைத்திருப்பவர்கள், இவர்கள் தான் கண்ணுக்கு நன்கு தெரிவார்கள், கண் உறுத்துவார்கள். கண் சின்ன மனிதர்கள் கண்ணுக்கு தெரியப்பட்டார். யாரும் அவர்களை பெரிதாக பொருட்படுத்துவது. அவரை என்னுடைய இயக்கத்தில் சேர்த்துக் கொள்வோம், என்னுடைய சபையில் ஒருவராக சேர்த்துக் கொள்வோம், அவருக்கு ஒரு இடத்தை கொடுப்போம் என்று யாரும் பெரும்பாலும் நினைப்பது. ஆனால் ரசூலுல்லாஹ் அப்படியா போனது ஒரு பெரிய ஒரு வேலை. அப்படித்தானே, மக்கள் இடம் கிடைக்கல. எனவே தாய்க்குள்ள போய் அங்கேயாவது இந்த மார்க்கத்துக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சு அங்க ஒரு நிலத்தை பெற்று வருவோமா என்றுதான் போறாங்க. போயும் சந்தித்தது மதீனா. இந்த தாய்க்கு பெரிய பெரிய தலைவர், நாங்கள் ஏற்கனவே சொன்னது போன்று தாய்க்குடைய பெரிய பெரிய மனிதர்களைத்தான் சந்தித்தார். அதனால் எந்த பலனும் கிட்டவில்லை, அடிவாகி கொண்டு வந்தார். ஆனால் இந்த குறிப்பிட்ட அத்தாஸ் என்ற மனிதனை கண்டபோது அவரோடு கதைத்து, நிதானமாக அமைதியாக கதைத்து அவரை இஸ்லாத்துக்கு திருப்பி எடுப்பதிலே ரசூலுல்லாஹ் திருப்தி கண்டார்கள் என்பதனை இங்கு நாங்கள் காணலாம். ரசூலுல்லாஹ்வுடைய எண்ணம் என்னவென்றால், எந்த சின்ன மனிதனையாவது நரகத்திலிருந்து காப்பாற்ற முடியுமாக இருந்தால் அதுவே ஒரு பெரிய சாதனை. அவனால் எனக்கு என்ன பயன் வரும், இந்த மார்க்கத்துக்கு என்ன அவன் தருவான், அதனை விடவும் முக்கியமானது இது என்று ரசூலுல்லாஹ் கருதினார். எனவே சமூகத்தில் காணப்படுகின்ற சின்ன சாதாரண மனிதர்களும் கூட சில வேளைகளில் பெரிய சாதனைகளை படைக்க முடியும் என்ற உண்மையைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செயற்பாடு எங்களுக்கு காட்டுகிறது. இஸ்லாமிய வரலாற்றில் இதனை நாங்கள் நிறைய காணலாம். சமூகத்தில் செல்வாக்கு இல்லாத, அங்கீகாரம் இல்லாத சாதாரண மனிதர்களும் கூட இஸ்லாத்துக்காக உழைத்து பெரிய மனிதர்களாக மாறி இருப்பதனை நாங்கள் காணலாம். இது நான் இப்போது உதாரணம் சொல்லி கூட கொண்டு போக விரும்பவில்லை. இந்த உண்மையைத்தான் நாங்கள் இங்கே காணலாம். குறிப்பிட்ட ஒரு குடும்ப சூழலின் காரணமாக அல்லது சமூகத்தில் இருக்கின்ற சில குறிப்பிட்ட காரணங்களினால் ஒரு மனிதனுக்கு படிக்கும் சந்தர்ப்பம் கிடைத்திருக்கார். தீவிரமான அறிவு இருக்கும், நல்ல திறமை இருக்கும், ஆனால் பண வசதி இல்லாத காரணமாக அல்லது குறிப்பிட்ட குடும்ப சூழலின் காரணமாக படிக்கும் நிலைமை சந்தர்ப்பம் அவருக்கு கிடைத்திருக்க மாட்டார். எனவே அவர் உயர்ந்த அந்தஸ்துக்கு வந்திருக்க மாட்டார். அல்லது சின்ன ஒரு குவாலிபிகேஷனோடு இருப்பார். அட்வான்ஸ் லெவல் செஞ்சிருப்பார், ஓ லெவல் செஞ்சிருப்பார், அப்படின்னா ஒரு பிஏ செஞ்சிருப்பார், டாக்டர் செஞ்சிருக்க மாட்டார், பெரிய ஒரு டாக்டராக இருக்க மாட்டார், பெரிய ஒரு லோயராக இன்ஜினியராக இருக்க மாட்டார். ஆனால் அவருடைய அறிவு தரம் பல நூல்களை வாசித்ததன் காரணமாக, சமூகத்தில் புழங்கியதன் காரணமாக பாரியதாக, ஆனால் சின்ன மனிதராகத்தான், சமூக அங்கீகாரம் இல்லாத சின்ன மனிதராகத்தான் அவர் இருப்பார். அத்தகைய மனிதர்கள் இஸ்லாமிய வரலாற்றில் ஏனைய சமூகங்களின் வரலாற்றில் கூட பெரிய அளவு சாதித்திருக்கிறார். இந்த உண்மையை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்தாஸ் என்ற ஒரு வேலைக்காரனூடாக எங்களுக்கு படிப்பிக்க விரும்புகிறார்கள் என்று நாங்கள் கருத முடியும். இப்போது நாங்கள் இன்னொரு நாளுக்கு வருவோம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி மக்காவிலே மிகவும் பாடுபட்டு, கஷ்டப்பட்டு, துன்பப்பட்டு, சாதாரண மனிதர்களை நினைத்துக் கொண்டு தாயிஃபுக்கு போய் அடி வாங்கி இப்படித்தான் அந்த தூதை பரப்பி கொண்டு வந்தார். இறுதியாக ரசூலுல்லாஹ் அவ்வாறு கஷ்டப்பட்டு துன்பப்பட்டுக் கொண்டே வந்து அக்கபாவில் மதீனாவிலிருந்து வந்த கொஞ்ச பேரை சந்தித்தார். அது ஒரு ரசூலுல்லாஹ்வுடைய வரலாற்றில் மட்டுமல்ல, உலக வரலாற்றிலே ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவமாக மாறி அதனை நாங்கள் யௌமுல் அக்கபா, அக்கபாவுடைய நாள் என்று சொல்றோம். ரசூலுல்லாஹ்வை 72 பேர், 2 பெண்களும் 72 பேரும் வந்து சந்தித்து பைஅத் செய்த அந்த நாளை
நாங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய வெற்றியின் முதலாவது நாள் என்று சொல்றோம். அல்லது இன்னொரு வார்த்தையில் சொன்னால் அதனை நாங்கள் ஒரு புரட்சியின் தோற்றம் என்று சொல்றோம்.